பேசுங்க. நீ தான் பேச. சூப்பராக பாருங்கள். இப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன், பெரிய அண்ணன் வீட்டுக்கு. எல்லோருமே தோட்டம் தான், தோப்பு தான். சூப்பராக பாருங்கள், வாழை செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே எல்லாம் களை எடுத்துகிட்ருக்குறாங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. 2 பேரும் அங்கே உள்ளே வேலை செய்கிறாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் வாழை தோட்டம் வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு ஓனர் தான் எங்கள் அண்ணன் பையன். என்ன தான் படிச்சுட்டு பெங்களூரில் வேலையிட்டு விவசாயம் தான் செய்வேன்னு வந்துட்டார். சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, நிறைய பிஸ்னஸ். 1 2 இல்லை, நல்ல உழைப்பாளி. சூப்பராக பாருங்கள். இந்த சூரியன் மறையிற டைமில் எடுத்தால் நல்லாயிருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணி வந்திருக்கோம். எங்கள் அண்ணாவங்க ஒரே பையன், 3 பொண்ணு, பேத்தி பேராண்டி. அதனால் வந்தால் ஆயாயான்னுட்டு ரொம்ப பாசம். 2 பேரும் போட்டி போட்டுட்டு வந்திருக்காங்க இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு. வாங்க உள்ளே போய் சூப்பராக பார்ப்போம். ஓகே. சூப்பராக அப்படியே பாருங்க. கரெக்டாக சரி, அது குட்டி சரி விரும்புவது சரி. தண்ணியில் வெளியே பாருங்க. சொட்டு நீர் பாசனம் இதுதாங்க. அப்படியே காமியாக்கட்டு கீழே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. இது வழியாக வந்து அப்படியே மோட்ரு போட்டால் டேங்க்லேருந்து டேங்க் கட்டி அதில் இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சொட்டு சொட்டாக அப்படியே பாருங்கள், அங்கங்கே வச்சுருக்காங்க. திருவி காமிடா. அது ஓப்பன் பண்ணால் அந்தந்த செடியில் தண்ணி வரும். ஓப்பன் மோட்ரு போட்டாங்கன்னா அந்த தொட்டியிலேருந்து அங்கங்கே அப்படியே சொட்டு நீர் பாசனம் வரும். சூப்பராக எப்படி இருக்கு பாருங்கலாம் செடி. இப்போ இதெல்லாம் களை எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அது ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இது மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது செலவு வேலை தான். இப்போ அடுத்து இது க்ளீன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு செடி. இதெல்லாம் வேஸ்ட்டு செடி. இதெல்லாம் பிடிங்கிடுவாங்க. சுரக்காய் பாருங்கள், சுரக்காய் செடி அப்படியே இப்போ ஒரு 2 வாழை மரத்துக்கு ஒரு செடி வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக சுரக்காய் பாருங்கள். காமிசாமி அப்படி சுரக்காய் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்க்குது அப்படியே பாருங்கள். அந்த கடைசி வரைக்கும் அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக அப்படியே லைனாக வச்சுருக்காங்க. 2 பக்கம் மரம் எல்லாம் நல்லா இருக்குல்ல. நம்ம லைன் கடைசி வரைக்கும் அழகாக இருக்குது. எவ்வளோ அழகழகா. நம்ம டவுனில் ஒரு வாழை இலைக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். எங்கள் அண்ணா தோட்டத்தில் அடுத்த முறை வளர்க்குள்ள பழம் வந்துடும், காய் வந்து பழம் வந்துடும். சூப்பராக. நவீன், நான் சொன்னேன் நிறைய நான் அந்த தட்டு மேலே கட் பண்ணி